இவங்க தான் திசைவில பக்கமாக ஒரு பரப்பாடி பக்கம். அவர் சொன்ன உடனே நீங்கள் ரொம்ப பக்தி உள்ளவங்க, பல தெய்வத்தை வணங்கினவங்க, நீங்கள் 4 மாடி போங்க ஜெபம் பண்ணுவாங்கன்ன உடனே எப்படி அதை ஏற்றுக்கொண்டீங்க? அதாவது நான் ஒரு 45 மாடு வச்சுருந்தேன். அதில் கொஞ்சமாக விற்று கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபா காலி பண்ணிட்டேன். அதாவது ஆஸ்பத்திரியில் இருக்கோம், செய்வன கோளாறுன்னு சொல்லி ஒவ்வொரு வைத்தியரை கொடுத்து வந்தானே 50,000 கேட்பான். இப்படிலாம் பார்த்து என்னால் முடியலை. ஆனால் இந்த உயிர் போனால் என் குடும்பம் அழிஞ்சு போச்சு. அது ஒன்று மட்டும் எனக்கு பிடிப்பட்டுச்சு. அப்போ பொண்டாட்டி இழந்துட்டோம்னா குடும்பம் அழிஞ்சு போவோமே, எனக்கு வேறு வழி இல்லையே அப்படிங்கிற ஒரே ஏக்கம். பொண்டாட்டியை காப்பாற்றணும், சொத்துக்கெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுலேருந்து நான் அவர்கிட்ட வரும்போது சொன்னார், நீங்கள் 4 மாடி போங்கன்னாரு. அப்போ நான் எல்லாத்தையும் மாடு விட்டு இழந்தா உண்டு படிக்கலாம், பொண்டாட்டி இழக்க முடியாது. சரி, நம்ம 3 மணிக்கு எழுந்திரிச்சு ஒவ்வொரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஐயா கோயில், திங்கள் செவ்வாய் அம்மன் கோயில், புதன் வேலன் பிள்ளையார் கோயில், வெள்ளிக்கிழமை ஆனால் சுடலை கோயில், சனிக்கிழமைனா சாஸ்தா கோயில், எல்லாம் டயம் போட்டு, அதாவது காலையில் 3 மணிலேருந்து பிரம்ம முகூர்த்தம், சாயங்காலம் ஆனால் இப்படி ஒரு முகூர்த்தம் ஓரிஞ்சோம். அதெல்லாம் கேட்டு ஒரு புக்குகள் வாங்கி கேட்டு போய் பார்த்தேன். ஆனால் கிட்டத்தட்ட 3 மார்ச் மாதம் ஆஸ்பத்திரியில் சேர்ந்தோம். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் மாதம் 5ஆம் தேதி தான் எங்களை வெளியே போனோம். அது வரைக்கும் அந்த விடாத முயற்சி, ஏதாவது எதில் ஒரு அற்புதம் கிடைக்காத நம்ம ஒரு வருஷத்துக்கு 12 கிடா விடுவேன். அதாவது சொரிமுத்த என்ன பாவனாசம் மலை மேலே இருக்குது, அதுக்கெல்லாம் 41 நாள் விரதம் இருந்தால் வெறும் அச்சு வளமும் சக்கரை சாப்பாடு தான், வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு நேரம் அவ்வளோ பக்தியாக 19 வருஷம் தீக்குழி இறங்கும், இவள் காய்ச்சலை கூட குணப்படுத்த முடியலை. அப்போ இதெல்லாம் இருக்கும்போது இன்னொரு தெய்வங்கள் ஏதாவது புதுசாக கிடைக்காதாங்கிற ஏங்கிக்கிட்டு இவளை கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் இவர்கிட்ட சொல்லலை, படிப்பு கிடையாது, கொஞ்சம் காது கேட்காது, அதனால் சொன்னால் புரியாதே அப்படின்னு அத்தனை வேதையும் எனக்குள்ளே மட்டுமே தான் அடக்கணும். என் பிள்ளைகள்கிட்ட கூட சொல்லலை, என்னால் முடியாத பட்சம். ஆனால் சொல்லி அழுகத்தான் வருது தவிர சொல்ல முடியலை. அப்போ அவர் சொன்ன உடனே இப்படி ஒரு தெய்வம் இருக்குமா, இருந்தால் சந்தோஷம் தானே அப்படின்னு விட்டு நான் 3 மணிக்கு வீட்டில் எழுந்துச்சி குளிச்சுட்டு அந்தால 4:30 பஸ்ஸு, பஸ்ஸு கக்கநகரில் ஏறணும். 4:30 பஸ் ஏறினா பைக்கில் இருக்க முடியாது, அவ்வளோ தூரம். ஆனால் வந்துட்டோம். வந்து கரெக்டாக 7 மணிக்கு வந்து ஜெபம் பண்ணாங்க. அதில் ஒரு கொஞ்சம் பரவாயில்ல. கிட்ட 10 மணிக்கு ஆரம்பிக்கும் போது இவளுங்க இந்த தொண்டை போச்சு வந்து பில்டிங்கே அலறிச்சு. எல்லாரும் இவளுக்கு இங்கே இருமுனா கீழே மோத்தரம் போகுது, அவள் வெக்கப்படுதா. எனக்கும் சங்க எல்லாரும் எங்களே பார்க்காங்க கொரோனா வந்து. அப்போ ஆஸ்பத்திரியில் 300 ரூபாய்க்கு டானிக்கலாம்னு பார்த்தேன், எதுலையுமே இல்லை. உள்ளே வந்து இவங்க இந்த வாலிபர்கள் வந்து இருந்தாங்க. அந்த கடைசி நேரம் 1:45. ஆனால் அந்த அற்புதம் கிடைக்கும்னு இப்போ நாங்கள் லேசாக ஒரு உடம்பு சங்கடம் வந்தாலும் உடனே முட்டி போட்டு அழுக தான் வருது, வேறு எதுவும் சொல்ல தெரியல, அழுக தான் வருது. அப்படி ஜெபம் பண்ணுறேன். ஆனால் அப்போ எங்களுக்கு எப்படி பண்ணணும்னே தெரியாது. ஆனால் வந்தோம், ஏதோ கூப்பிட்டதுக்கு வந்த மாதிரி வந்தோம். ஆனால் அப்படி ஒரு அற்புதம் வந்துச்சு. ஆனால் உண்மையிலே நான்